குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.7ல 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, a number consists of 2 digits whose sum is 9. அதாவது ஒரு 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு நம்பரை தனித்தனியாக ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9. அதே மாதிரி if 27 is subtracted from the original number, the original number இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 27, ஃபார் எக்ஸாம்பிள் 35, 63 அந்த மாதிரி ஏதாவது நம்பர் இருக்குதுன்னா அதிலிருந்து நான் 27 சப்ட்ராக்ட் பண்ணேன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த ஆன்சர் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the digits are interchanged, அந்த நம்பர் வந்துட்டு மாறி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபைண்ட் த ஒரிஜினல் நம்பர். நம்ம எடுத்துக்கிட்ட ஒரிஜினல் நம்பர் என்ன? ஸோ தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரிலக்க எண் எடுத்துக்கிறோம். அந்த எண்களை தனியாக கூட்டினா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9. ஒரிஜினல் நம்பர்லேருந்து 27 நீங்கள் கழிச்சா கிடைக்க பெறக்கூடிய எண் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இலக்கங்கள் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணி ஒரிஜினல் நம்பர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் த ஒரிஜினல் 2 டிஜிட் நம்பர் பி. அதாவது நம்ம இப்போ XY அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒய்ன்றது எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1's பிளேஸ், எக்ஸ்ன்றது எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10's பிளேஸ். அப்போது 1 into y, அதாவது y 10 into xனா என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 10x. நீங்கள் சின்ன கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு, விரிவாக்க முறை. அப்போது 10x plus yன்றது தான் அந்த நம்பருடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். இதை தான் நம்ம ஒரிஜினல் நம்பராக எடுத்துக்கிறோம். இந்த மாறுது அப்படின்றாங்க இல்லைங்களா, நமக்கு வரக்கூடிய ஆன்சர் அதை எப்படி எடுத்துக்கலாம்னா ரிவர்ஸ்டு 2 டிஜிட் நம்பர், அதாவது இலக்கங்கள் மாறிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே 10 தான், ஆனால் எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னும் ஒய்க்கு பதிலாக எக்ஸ். முதல்ல இதை எடுத்து எழுதிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 டிஜிட்ஸ், 2 டிஜிட் இருக்குது. அந்த 2 டிஜிட்டை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 9 கிடைக்குதுன்றாங்க. அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் தனியாக, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு 34 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணுறோம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 2 டிஜிட்ஸ், ஸோ கிவன் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸையும் ஒய்யையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய மொதல் ஈக்குவேஷன். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரிஜினல் நம்பர். அப்போ அந்த ஒரிஜினல் நம்பரை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க நார்மலாக 27 சப்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம XYன்னே வச்சுக்கலாம். ஆனால் அவங்க ஒரிஜினல் நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கங்கள் மாறி வருது. அப்போது 1's பிளேஸ் 10's பிளேஸுக்கும் 10's பிளேஸ் 1's பிளேஸுக்கும் மாறுது அப்படின்றதுனால நம்ம எழுதுகிற ஈக்குவேஷனை பிரித்து எடுத்து தான் எழுதணும், அதாவது எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். ஸோ ஒரிஜினல் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10x plus y. இதிலிருந்து எவ்வளோ நம்ம கழிக்கிறோம் சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 27. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 27 சப்ட்ராக்ஷன் அப்படின்னா கழித்தல் குறி மைனஸ் சிம்பலை போட்டுக்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது பார்த்தீங்களா, அதை ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு என்ன ஆகுதுன்னா மாறி வருது எண்கள் அப்படின்னும் போது இந்த மாறி எடுத்த ஆன்சரை எடுத்து எழுதிடணும். இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வரோம். XY எல்லாம் ஒரு பக்கமாகவும் நம்பரை இன்னொரு பக்கமாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10x plus y, இந்த plus 10y இந்த பக்கம் வந்துருச்சுன்னா minus 10y, plus x இந்த பக்கம் வந்துருச்சுன்னா minus x. இந்த minus 27 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா plus 27. அதாவது xy எல்லாம் ஒரு பக்கமும் நம்பரை ஒரு பக்கமும் எடுத்துக்கிறோம். இப்போ x என்னென்ன இருக்குது, 10x minus x, 10xல ஒரு x போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9x. 10y plus y, பெரிய நம்பர் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 9y, பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸை போட்டணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 27. ஏதாவது காமனாக டேபிள் இருக்குதுன்னா தாராளமாக அந்த நம்பரில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே பொதுவான எந்த டேபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 டேபிள். அப்போ 9 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 9 1s are 9, 1ன்றதுனால போட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்கேயும் 9 1s are 9 is equal to 9 3s are 27. அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சோம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு வைக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus y is equal to 9, இது ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x minus y is equal to 3, இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது இது எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், நீக்கல் முறை. இந்த கிளாஸ்லேயே இதை நீங்கள் எவ்வளோக்கு தெளிவாக படிக்கிறீங்களோ ஹையர் கிளாஸஸ் போகும்போது இன்னும் சிம்பிளாக புரியும் உங்களுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எதை கேன்சல் பண்ணலான்னா ப்ளஸ் ஒய்யையும் மைனஸ் ஒய்யையும் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே ஒய், ஆனால் வேறு சிம்பிள் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு எத்தனை தடவை வருதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டைம்ஸ். அதாவது இங்கே 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2. அப்படியே அந்த எக்ஸ் எடுத்து போட்டுருங்க. 9ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 9ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ அப்போது 2x
2x is equal to 12. அப்படின்னா x உடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? x is equal to 12. இந்த மல்டிப்ளிகேஷன் to ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா டிவிஷன். அப்போ x is equal to 2 1s are 2, 2 6 are 12. கீழே 1ன்னு வந்ததுன்னா விட்டுடலாம். ஆனால் மேலே 1ன்னு வந்தால் கம்பல்சரியாக வச்சுக்கணும். அப்போது 6/1ன்னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ x உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா y உடைய வேல்யூ. ஸோ அப்போ y எப்படி கண்டுபிடிக்கலாம்? எந்த ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus y is equal to 9. x என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ப்ளஸ் y is equal to 9. அப்போ y-ஐ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 9 இருக்குது. ப்ளஸ் 6 முன்னாடி எதுவும் சிம்பிள் இல்லைனா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ப்ளஸ் 6 அடுத்த பக்கம் போச்சுன்னா -6. ஸோ அப்போது y is equal to 9ல் 6 போச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போது y உடைய ஆன்சரும் x உடைய ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த 2 digit நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore the original 2 digit number. நீங்கள் expanded ஃபார்ம்லையும் எடுத்து எழுதலாம். 2 digit number விரிவாக்க முறையிலும் நீங்கள் எடுத்து எழுதலாம். அல்லது அந்த 2 digit நம்பர் என்னென்னு வச்சுக்கலாம்? 1s பிளேஸில் ஒய்ன்னு இருக்குது, 10s பிளேஸில் எக்ஸ்ன்னு இருக்குது. எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா xy, தட் இஸ் எக்ஸோடைய ஆன்சர் 63, 6, ஒய்யோடைய ஆன்சர் 3. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்குதுங்களா? இதோட நீங்கள் 27 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 36 அப்படியே மாறி கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறோம். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.